ஹாய், ஜென்ரல் இங்கிலீஷ் டாப்பிக்கில் பார்ட் பியில் ஒவ்வொரு போயம் டாப்பிக்காக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த போயம் வந்து த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை ரிட்டன் பை மேரி போத்தம் ஹோவிட். ஸோ இந்த போயம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போது ஒரு ஸ்பைடருக்கும் ஃப்ளைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வந்து இருக்கும். இது வந்து எது கூட ரிலேட் ஆகும் அப்படின்னா, இப்போது நாம் யாராச்சும் ஒருத்தவங்க ஆசை வார்த்தை பேசினாங்கன்னா நம்ம அதை ஏமாந்து அவங்க கூட நம்ம போயிடுவோம். இல்லை ஏதாச்சும் ஒன்று அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸாம்பிள் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு போயம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Will you walk into my parlor? Said the spider to the fly. This is the prettiest little parlor that ever you did spy. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. Oh no, no, said the little fly. To ask me is in vain, for who goes up your winding stair can never come down again. ஸோ அந்த ஸ்பைடர் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளை கிட்ட வந்து கேட்குது, என்னென்னா நீ என்னோட பார்லருக்குள்ளே வரியா? பார்லர் அப்படின்னா வந்து அதோட வலை, அந்த ஸ்பைடர் சிலந்தியோட அந்த வலைக்குள்ளே நீ என்னோட பார்லருக்குள்ளே வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட கேட்குது. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். அந்த பார்லர் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீ பார்த்த மாதிரி இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். நீ என்னோடய பார்லருக்குள்ளே வரும்போது பார்த்தோன்னா ஸ்டேர்ஸ், அதாவது அந்த சிலந்தி வலையை நம்ம பார்க்கும்போது தெரியும் இல்லையா, அப்படியே அடுக்கடுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அடுக்கடுக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய க்யூரியஸ் திங்ஸ், நிறைய விஷயங்கள் நான் உனக்கு காட்டுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட சொல்லுது. அதுக்கு ஃப்ளை என்ன சொல்லுதுன்னா, நோ நோ, நான்லாம் வரமாட்டேன், நான் உன்னோட வெயினை பற்றி நான் டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின் ஃபார் கோஸ் அப். உன்னோட வெயின்குள்ளே யார் வருவா? உன்னோட வெயின்குள்ளே அந்த ஸ்டேர்ஸ்குள்ளே ஏறணும் அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த ஃப்ளை சொல்லுது. அதுக்கு அந்த ஸ்பைடர் என்ன சொல்லுதுன்னா, ஐ எம் ஷுர் யூ மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் ஸோ ஹை, வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பெட், செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வியரியாக டயர்டாக இருக்க. ஸோ நீ வா என்னோட வெயின்குள்ளே, என்னோட அந்த பார்லருக்குள்ளே நீ வந்து ஒரு பெட் இருக்குது, அதில் நீ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ வியரி அப்படின்னா டயர்ட் அப்படின்ற மீனிங். அதுக்கு அப்படின்னு வந்து ஸ்பைடர் சொல்லுது. There are pretty curtains drawn around. The sheets are fine and thin, and if you like to rest a while, I will snugly tuck you in. அங்கே வந்து நிறைய ப்ரிட்டியாக அழகான கர்டைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சாஃப்டாக சின்னதாக அழகாக இருக்கும். நீ அங்கே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஸ்னக்லி அப்படின்னா ஒரு மாதிரி நீ மட்டும் அங்கே வந்த அப்படின்னா நான் உன்னை டைட்டாக பிடிச்சிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓ நோ நோ, said the little fly, for I have often heard it said, they never wake again who sleep upon your bed. நான் இல்லை நான் வரமாட்டேன், ஆல்ரெடி நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், உன்னோட பெட்டில் யாராவது தூங்குனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து அந்த ஃப்ளை வந்து பதில் சொல்லுது. Said the cunning spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I have always felt for you? I have within my pantry good store of all that's nice. அந்த ஸ்பைடர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாதிரி கன்னிங்காக அந்த ஸ்பைடர், அதாவது தந்திரமாக அடுத்த ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, அது வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அடுத்ததாக வந்து வேற ஒரு மாதிரி ட்ரை பண்ணுது. டியர் ஃப்ரெண்ட், நான் வந்து என்ன பண்ணோன்னா என்னோட வாமான ஒரு லவ்வை வந்து நீ புரிஞ்சுக்குவ, அந்த அஃபெக்ஷனை வந்து நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி கேட்குது. என்னோட பேண்ட்ரியில் வந்து நிறைய, பேண்ட்ரி அப்படின்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஸோ அங்கே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் உனக்கு தர்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் சொல்லுது. ஐ எம் ஷுர் யூ ஆர் வெரி வெல்கம், யூ வில் ப்ளீஸ் டு டேக் அ ஸ்லைஸ். நீ கண்டிப்பாக வரணும், அங்கே அதில் இருக்கிற ஒரு ஸ்லைஸாவது நீ அதில் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஓ நோ நோ, said the little fly, kind sir, that cannot be. I have heard what's in your pantry and I do not wish to see. நோ நோ, நான் வரல சார். அங்கே வந்து நான் என்ன இருக்குன்றது இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பேண்ட்ரியில் என்ன இருக்கும், அந்த மாதிரி அந்த ஃப்ளையெல்லாம் சாப்பிட்டு அந்த எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டு அதோட ரெக்கை இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே அது மீன் பண்ணுது. நான் அங்கே என்ன இருக்குன்றது எனக்கு தெரியும், நான் அங்கே வர்றதுக்கு ஆசைப்படல அப்படின்னு வந்து அது பதில் சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, அடுத்த ஒரு
ஒரு மாதிரி தந்திரமா அடுத்த ஒரு கைண்டா வந்து கூப்பிடுது. "ஸ்வீட் கிரியேச்சர்," said the spider, "you are witty and you are wise. How handsome are your gauzy wings. How brilliant are your eyes." அடுத்து அதோட அழகை வந்து சொல்ற மாதிரி அதை வந்து கூப்பிட்டு பார்க்குது. "நீ எவ்வளோ ஸ்வீட்டான கிரியேச்சர், எவ்வளோ அழகான ஒரு படைப்பு நீ. உன்னோட நீ வந்து பார்த்தோன்னா ரொம்ப விட்டினா ரொம்ப அறிவான திறமையான ஆள் நீ" அப்படின்னு வந்து சொல்லுது. "நீ ஹவ் ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது உன்னோட அந்த ரெக்கையெல்லாம், எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது உன்னோட ஐஸ், பார்க்கும்போது எவ்வளோ அறிவாக இருக்குது உன்னோட ஐஸே" அப்படின்னு வந்து சொல்லுது. "ஐ ஹாவ் அ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் ஷெல்ஃப். இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மொமெண்ட் டியர் யூ ஷால் பிஹோல்ட் யுவர் செல்ஃப்." நான் வந்து அங்கே ஒரு அந்த பார்லர் ஷெல்ஃபில், அதோட வீட்டு ஒரு ஷெல்ஃபில் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் நீ உன்னை பார்த்த அப்படின்னா அதுக்கப்புறம் நீ அதை விட்டு வெளியவே வரமாட்ட அப்படின்னு வந்து சொல்லுது. "ஐ தேங்க்யூ ஜென்டில் சார்," ஷீ செட். ஷீ அப்படின்னா வந்து ஃப்ளை. மேலே வந்து இதுக்கு முன்னாடி ஹீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஹீ அப்படின்றது வந்து ஸ்பைடர். ஸோ இங்கே ஒரு பாய் ஒரு கேர்ள் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே கொடுத்துரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், ஒரு நாள் வந்து வரேன் அப்படின்னு வந்து சொல்லுது. "The spider turned him round about and went into his den, for well he knew the silly fly would soon come back again. So he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine upon the fly." ஸோ இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுது அப்படின்னா டக்குன்னு திரும்பி அதோட டென் அப்படின்னா வந்து அதோட குகன் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த ஸ்பைடரோட அந்த வலையை தான் வந்து இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ பாவம் அந்த சில்லி ஃப்ளை, ரொம்ப அப்பாவியான அந்த ஃப்ளை வந்து பாவம் இங்கே வரப்போகுது. அண்ட் வந்துட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்டில் அப்படின்னா ரொம்ப இந்த பயங்கரமான வெப்புனா அந்த வலையை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வெப்புக்குள்ளே வந்து மாட்டிட்டு அடுத்தது அது வந்து அப்படியே இருந்துற போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஃப்ளை உள்ளே வர்றதுக்காக அதோட டேபிள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. டைன் அப்பான் த ஃப்ளை, அந்த ஃப்ளையை வந்து வெட்டி சாப்பிட்றதுக்காக அது வந்து ரெடியாக இருக்குது. தென் ஹி கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அண்ட் மெரிலி டிட் சிங், "கம் ஹிதர் ஹிதர் பிரிட்டி ஃப்ளை வித் அ பியர்ல் அண்ட் சில்வர் விங்." ஸோ வெளியில் போய் அதோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பாட ஆரம்பிச்சிருது. "கம் ஹிதர் ஹிதர்." ஹிதர் அப்படின்னா ஹியர், வா அப்படின்னு அர்த்தம். ஸோ கம் ஹியர்னா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி. எவ்வளோ அழகாக இருக்குது உன்னோட அந்த விங்ஸ், அந்த ரெக்கைகள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பியர்ல்னா முத்து மாதிரியும் வெள்ளி மாதிரியும் மின்னுது அப்படின்னு வந்து சொல்லுது. "யுவர் ராப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள், தேர் கிரெஸ்ட் அப்பான் யுவர் ஹெட்." ஸோ அந்த ராப்ஸ் எல்லாம் உனக்கு பார்க்குறதுக்கு க்ரீன் அண்ட் பர்பிள் கலரில் அழகாக இருக்குது. அது வந்து உன் தலைக்கு மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி, கிரெஸ்ட் அப்படின்னா வந்து கிரீடம் வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் யுவர் ஐஸ் ஆர் லைக் டைமண்ட் பிரைட், உன்னோட கண்ணை பார்த்தோம்னா அப்படியே வைரம் மாதிரி மின்னுது. ஆனால் என்னோட கண்ணை பாரு ரொம்ப டல்லாக இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, "Alas, alas, how very soon this silly little fly, hearing this willy flattering words, came slowly flitting by. With buzzing wings she hung aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. At last up jumped the cunning spider and fiercely held her fast. He dragged her up and winding stair into his dismal den within his little parlor, but she never came out again." "Alas, alas, ஐயோ ஐயோ, எவ்வளோ பாவம் இந்த லிட்டில் ஃப்ளை, எவ்வளோ பாவமாக இருக்குது இந்த லிட்டில் ஃப்ளையை பார்க்கும்போது." இங்கே வில்லி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ரொம்ப தந்திரமாக, ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்னால் ரொம்ப அப்படியே நாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவங்கள ஏமாத்துறதுக்காக பேசுவாங்க இல்லையா. ஸோ அந்த வேர்ட்ஸை தான் சொல்கிறாங்க. "கேம் ஸ்லோலி ஃப்ளிட்டிங் பை." ஐயோ வருதே உள்ளே அப்படியே வந்து உள்ளே வர ஆரம்பிக்குதே, இதை வந்து பாவமே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. "வித் பஸ்ஸிங் விங்ஸ் ஷி ஹேங் அலாஃப்ட் தென் நியர் அண்ட் நியரர் டியூ." அப்படியே அது சீராக அடிச்சுட்டு வந்து பக்கத்தில் அப்படியே வந்து வருது. அதோட ஐஸும் அந்த க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூனா தலையில் இருக்க அந்த க்ரீனமும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப ஃபூலிஷாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. அண்ட் ஃபைனலாக அது உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த கன்னிங் தந்திரமான இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுச்சுன்னா, ஃபியர்ஸ்லி அப்படின்னா வந்து ரொம்ப தந்திரத்தோட அதை அப்படியே பிடிச்சி இழுத்து பயங்கரமாக அப்படியே இழுத்து உள்ளே வந்து வச்சிருது. "He dragged her up by his winding stair into his dismal den." அப்படியே வந்து பின்னிட்டே அப்படியே வந்து அதோட ஸ்டேரில் வந்து இழுத்து அதை வந்து அந்த பார்லருக்குள்ளே வந்து வச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த
புவர் லிட்டில் ஃப்ளை வந்து இதுக்கப்புறம் வெளியில் போக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு பேசி கடைசியாக அந்த ஃப்ளையை வந்து இந்த ஸ்பைடர் உள்ளேயே கூப்பிட்டுருச்சு. அண்ட் நவ் டியர் லிட்டில் சில்ட்ரன் who may this story read to idle silly flattering words, I pray you never give heed, and do an evil counselor close heart and ear and eye, and take a lesson from this tale of the spider and the fly. ஸோ இங்கே வந்து இங்கே ஆத்தர் நம்மளை தான் சொல்ல வராங்க. ஸோ யார் படிக்கிறோமோ அவங்களுக்காக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் எல்லாம் யார் பேசினாலும் சரி, நீங்கள் அந்த பக்கம் போகவே கூடாது. அண்ட் இந்த மாதிரி பேசும்போது நம்மளோட ஹார்ட்டு, ஐஸ், இயர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ஒரு லெசனை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு, ஸ்பைடர் வந்து எப்படி ஃப்ளையை தந்திரமாக கூப்பிட்டு அந்த ஃப்ளை ஏமாந்து உள்ளே போச்சோ அந்த மாதிரி யாரும் போகாதீங்க அப்படின்னு வந்து இந்த ஆத்தர் நமக்கு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு க்ளோசரிஸ் அப்படின்னு பார்க்கும்போதில் பார்லர் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிளேஸ், வைண்டிங் அப்படின்னா அந்த ட்விஸ்டிங் மூமெண்ட், அந்த பின்னி வச்சுருக்கிறது, வியரி அப்படின்னா ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்கிறது, பேண்ட்ரி அப்படின்னா அந்த பெவரேஜஸ், ஒரு சில ஃபுட்டு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸு, சப்டில் அப்படின்னா வந்து மிஸ்டீரியஸ், ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கிறது, ஃப்ளாட்டரிங்னா அந்த நம்ம நம்புற மாதிரி பேசுகிறது, கவுன்சிலர்னா எ பர்சன் ஹூ அட்வைசஸ், யார் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கவுன்சிலர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு கீழே கொஷின் ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பொய்டிக் லைன்ஸை வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம பார்க்கணும். Your eyes are like the diamond bright but mine are dull as lead. லைக் அப்படின்றது இப்போ ஒரு லைனில் ஆஸ் லைக் ஸோ அப்படின்றது வந்துருந்துச்சுன்னா அதை சிமிலின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இதுக்கு வந்து சிமிலி அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனில் அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்டு ஹர் ஃபாஸ்ட், இந்த ஃபியர்ஸ்லி அப்படிங்கிறதும் ஃபாஸ்ட் அப்படிங்கிறதும். இப்போ ஒரு லைனில் வந்து AEIOU அப்படின்ற வவல் சவுண்டு வர்ற இல்லை அந்த வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிறது ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அசோனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி எஃப் அப்படிங்கிறது வந்து கான்சனன்ஸ், இந்த மாதிரி கான்சனன்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து அலிட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ அலிட்ரேஷன் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து ஹார்ட், க்ளோஸ் ஹார்ட் அண்ட் இயர் அண்ட் ஐ, இங்கே ஈன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏஇ அப்படிங்கிற சவுண்டு வருது. ஸோ இது வந்து வவல்ஸ், அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அசோனன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த லைன் கொடுத்து கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து அசோனன்ஸ் அப்படின்றது தான். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆத்தர் டீட்டெயில்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். தேங்க்யூ.